அதே போல் சட்டசபையில் உறவுகள் பேர் வச்சு மாமா மச்சான் அந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. அதுதான் நேற்று நான் சொல்லிட்டேன். இது பொதுவாக ஒன்று சொல்கிறேங்க, நாங்கள்லாம் 50 வருஷம் இருந்தோம். எத்தனையோ எம்ஜிஆர் கலைஞர் பீரியட், நான் அண்ணான பீரியட் பார்த்தேன், கலைஞர் பீரியட் பார்த்தேன், ஜெயலலிதா பீரியட் பார்த்தேன், அப்புறம் தான் இருக்கு மற்ற எம்எல்ஏக்கள் வரலாம், ஓபிஎஸ் ஆபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாருமே போயிட மாட்டோம். நாங்கள் எப்பவுமே இந்த மாதிரி எல்லாம் வந்தது கிடையாது. என்ன சமாச்சாரம் இருக்குது சொல்லுங்கள். மாமா மச்சான். ஆமாம், அவன் மச்சான் எனக்கு வேண்டியவர். எதிரின்னா எதிரியாக தான் இருக்கும். சபைக்குள்ள என்ன சார் மாமன் மச்சான் வருவது? சபைக்குள்ள என்ன அண்ணன் என்னடா தம்பி என்னடா அரசியல் உலகத்தில்? அதுதான் என் கேள்வி. நானெல்லாம் அப்படி தான் இருந்தோம். என்னை வளர்த்தவர் எம்ஜிஆர், 7 வருஷம் படிக்க வச்சவர் எம்ஜிஆர். என்னை கூப்பிட்டு வாடா மந்திரி பதவி ஏற்றுக்கிட்டு சொன்னவர் எம்ஜிஆர். அப்போ கூட நான் என் கட்சி திமுக நான் ஏற்க முடியாதுன்னு சொன்னேன். நான் அவர் பாராட்டிட்டு உன்னுடைய உறுதியை நான் பாராட்டுறா, இவ்வளோ உறுதியாக இருப்பேன்னு நான் நினைக்கலண்ணா. நான் உங்களை பார்த்து கட்சிக்கு வரல. அண்ணா திராவிட நாடு கேட்டார், அப்போ ஒரு போராளியாக போகணுன்ட்டு வந்தவனா. எனக்கு அந்த ஐடியாலஜி தான் நிற்கிறத தவிர எனக்கு யாரையும் பார்த்தே நான் வரல அப்படின்னு சொன்னவனா. ஆனால் அப்பேற்பட்ட என்னை வளர்த்த தாய் உள்ளத்தோடு பண்ண எம்ஜிஆரையே அவர் இதை என்னுடைய கல்யாணத்துக்கு வர்றதுக்கு சார்ட்டர்ட் ஃப்ளைட் விட்டு பிடிச்சிட்டு வந்து 25 பவுன் செயின் போட்டு சாப்பிட்டு எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு போன அந்த எம்ஜிஆரையே சட்டசபையில் நேருக்கு நின்று போயிட்டு பேசுகிறேன்னா. ஈந்து சிவந்தது எம்ஜிஆர் திருநரம் ஒரு காலத்தில் கேட்டு நாங்கள் கைத்தட்டி காப்பாய்ப்பட்டு கட்டு. இன்றைக்கு ஈந்து சிவந்ததில்லை, வாங்கி சிவந்ததுன்னு சொன்னேன். அவர் உட்கார்ல அப்படின்னாரு. வாங்கல அப்படி நேருங்கிறார் கடம். அதில் போய் சத்தியங்க களத்தில் போய் அண்ணனா தம்பி என்று நான் பாடுறது. ஆகையினால சுருக்கமாக சொல்கிறேங்க, எதிர்கட்சிக்காரன் வாளோடு சபைக்கு போகணும், ஆளுங்கட்சிக்காரன் கேடயத்தோடு தான் வரணும். இவன் சுழட்டு வாழை வீசுவான், அவன் தடுக்கணும். தடுக்க முடிஞ்சால் தடுக்கணும், இல்லைன்னா சலாம் போட்டு போகணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.